ஏனோக்கு குறித்து பார்த்தோம். ஏனோக்கு ஏன் தேவனோடு சஞ்சரித்தான், அதற்கு காரணம் என்ன என்கிறதை குறித்து பார்த்தோம். அதுக்கு அடுத்து அதே காலத்திலே வாழ்ந்த இன்னொரு மனிதன் லாமேக்கு என்கிறவனை குறித்தும் பார்த்தோம். இரண்டு விதமான மனிதர்கள், இரண்டு பேரும் தேவனை நம்பினவர்கள் தான், இரண்டு பேரும் விசுவாசித்தவர்கள் தான், தேவன் இரக்கமுள்ளவர் என்கிறதை அறிந்தவர்கள் தான். ஆனால் அந்த இரக்கத்தை குறித்த அல்லது கிருபையை குறித்த புரிதல் இரண்டு பேருக்கும் வேறாக இருந்தது. ஏனோக்கு கடவுளுடைய கிருபையை எவ்விதமாக புரிந்து கொண்டான் என்பதற்கும் லாமேக்கு கடவுளுடைய கிருபையை எவ்விதமாக புரிந்து கொண்டான் என்பதற்குமான அந்த வித்தியாசத்தை இதற்கு முந்தின வாரத்திலே நாம் பார்த்தோம். இந்த நாளிலே கூட இன்னொரு மனிதனை, அது எபிரேயர்ல சுட்டி காட்டுகிற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே ஆபேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் புஸ்தகத்திலே விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்ட பகுதி இந்த 11ஆம் அதிகாரம். இதுல முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் என்று சொல்லி ஆரம்பிக்கும் போது முதலாக அந்த முன்னோர் வரிசையில் வருகின்ற நபர் தான் இந்த ஆபேல். விசுவாசத்தினாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் என்று சொல்லி அடுத்து உடனடியாக வருகின்ற பெயர் ஆபேலாக இருக்கிறது. ஆபேல் விசுவாசத்தினாலே தேவனிடத்திலிருந்து ஒரு சாட்சியை பெற்றுக் கொண்டான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. தேவனிடத்திலிருந்து இந்த ஆபேல் பெற்றுக்கொண்ட சாட்சி என்ன? அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். அவனுடைய காணிக்கைகளை குறித்து ஆபேல் காணிக்கை செலுத்தி கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கிறான். அந்த காணிக்கைகளை குறித்து கடவுள் ஒரு சாட்சியை கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். ஆதியாகமம் புஸ்தகம், இந்த சாட்சி எங்க ஆதியாகமம் புத்தகத்துக்கு தான் நாம் சென்றாக வேண்டும். ஆதியாகமம் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனம், ஆபேலும் தன் மந்தையிலும் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான், ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இதைத்தான் ஆபேலை குறித்து கடவுள் நமக்கு தருகிற ஒரு சாட்சி. எனது கடவுள் ஆபேலையும் ஆபேலுடைய காணிக்கையும் அங்கீகரித்தார் என்று சொல்லி. அதே வேளையிலே காணிக்கை படைத்த இன்னொரு மனிதன் தான் காயின். காயினையும் காயினுடைய காணிக்கையும் ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி அடுத்த வசனம் சொல்லுகிறது. இதற்கு காரணம் என்ன என்கிறதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, முதலாவது கடவுளுக்கு காணிக்கை படைத்தது யார் என்று கேட்டால் ஆபேல் அல்ல, காயின். ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். இப்போ கடவுளுக்கு முதன்முறையாக காணிக்கை கொடுத்தது யார் என்று கேட்டால் காயின் முதலாக சிலவற்றை தான் பயிரிட்ட பலனை, பயிரிட்டதன் மூலமாக கிடைத்த பலனை சிலவற்றை கடவுளுக்கு காணிக்கையாக கொண்டு வருகிறார். அப்போ கடவுளுக்கு முதலாக ஒரு காணிக்கையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காணிக்கையை கொண்டு வருகிறது யார் என்று கேட்டால் காயின் தான். ஆபேல் அதன் பிறகாகத்தான் கடவுளுக்கு காணிக்கையை படைக்கிறார். 4ஆம் வசனம், ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இரண்டு பேரும் காணிக்கை கொடுக்கிறார்கள். அதிலே ஒரு காயின் முதலாக காணிக்கை கொடுக்கிறார். ஆனால் ஆண்டவர் அந்த காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. இரண்டாவது காணிக்கை கொடுக்கிறான் ஒருத்தன் இருக்கிறான், அவனையும் அவனுடைய காணிக்கையும் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். அப்போ இதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் எபிரேயர் புஸ்தகத்திலே சொல்லுகிறது, அவன் விசுவாசத்தினாலே காணிக்கை கொடுத்தான். விசுவாசத்தினாலே காயினுடைய காணிக்கையை காட்டிலும்
மேன்மையான காணிக்கையை கொடுத்தான். அப்போ காயின் முதலாவது காணிக்கை கொடுத்திருக்கிறான், ஆனால் அவனிடத்திலே விசுவாசம் இல்லை. அப்ப விசுவாசம் இல்லாமல் எப்படி கடவுளுக்கு முதலாக ஒருத்தன் காணிக்கை கொடுக்கிறான்? அப்ப எப்படி கொடுத்திருக்க முடியும்? எந்த அடிப்படையில அவன் கடவுளுக்கு காணிக்கை கொடுத்திருக்க முடியும்? கடவுளே இல்லை என்கின்ற நம்பிக்கையில இருந்தானா? கடவுள் மீது விசுவாசம் இல்லை என்றால் கடவுளே இல்லை என்கின்ற நம்பிக்கையில இருந்தானா? இல்லை. அவன் கடவுள் இருக்கிறார் என்கின்ற விசுவாசம் உள்ளவன் தான். கடவுள் இருக்கிறான் என்கின்ற விசுவாசம் இருக்கிறபடியால் தான் அவன் முதலாக கடவுளுக்கு ஒரு காணிக்கையை கொடுக்க முடியும். கடவுளே இல்லை என்று சொன்னால் அவன் காணிக்கை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ இங்கே வேதம் விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. காயின் அல்ல, ஆபேல் விசுவாசித்தான், அதனால் மேன்மையான காணிக்கை கொடுத்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப காயின் விசுவாசிக்கவில்லை. இப்ப காயின் இடத்துல கடவுளை குறித்த எந்த விசுவாசமும் இல்லையா என்கின்ற கேள்வி வருகிறது அல்லவா? அவன் கடவுளை விசுவாசித்தவன் தான். ஆனால் தேவன் எதை விசுவாசமாக கருதுகிறாரோ அதை அந்த அடிப்படையில் அவன் விசுவாசிக்கவில்லை. இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் அநேகர் விசுவாசிக்கிறார்கள். ஆனால் அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் விசுவாசம் என்கின்ற கணக்கீட்டு அடிப்படையில் எடுத்துக்கொள்ளுகிறாரா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை. உதாரணத்திற்கு யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இங்கே இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை கண்டு அநேகர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே விசுவாசம் வைத்ததாக யோவான் எழுதுகிறார். அது அடுத்த வசனமே என்ன எழுதுகிறார்? ஆண்டவர் அதை விசுவாசமாக அங்கீகரிக்கவில்லை, ஆண்டவர் அதை நம்பி இணங்கவில்லை, அந்த விசுவாசத்தை நம்பி ஆண்டவர் அவர்களுக்கு தரவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 24. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. அப்போ அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து நம்பி இணங்கவில்லை. அதற்கு காரணத்தை அந்த அடுத்த வசனம் சொல்லுகிறது. மனுஷருக்கு உள்ளிருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. ஆண்டவர் இங்கே மனிதர்கள் செய்கிற அந்த செயல்களை அல்ல பார்க்கிறது, அவர் மனுஷருக்கு உள்ளாக என்ன இருக்கிறது என்கிறதை பார்க்கிறவராக இருக்கிறார். மனிதர்கள் எந்த அடிப்படையிலே தன்னை விசுவாசிக்கிறார்கள்? மனிதர்கள் எல்லாரும் கடவுளை வணங்குகிறவர்கள், வழிபடுகிறவர்கள், இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் எல்லாருமே கடவுளை விசுவாசிப்பதாகத்தான் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் விசுவாசம், அவர்கள் எல்லாரும் என்னை விசுவாசிக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் எடுத்துக்கொள்வது இல்லை. காரணம், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். எந்த அடிப்படையிலே ஆண்டவர் சொல்லுகிற அடிப்படையில அவன் விசுவாசிக்கிறானா, ஆண்டவர் சொல்லுகிறதை விசுவாசிக்கிறானா என்கிறதை ஆண்டவர் பார்க்கிறவராக இருக்கிறார். அதே போலத்தான் ஆண்டவர் காயினையும் ஆபேலையும் பார்க்கிறார். இரண்டு பேரையும் வெளிப்படையாக நாம் பார்க்கும்போது யார் சிறந்தவர் என்று கேட்டால் வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது, ஆண்டவர் காயினை அங்கீகரிக்கவில்லை, ஆபேலை தான் அங்கீகரித்தார் என்று சொல்லி. இந்த வார்த்தை எழுதப்படாமல் இருந்திருந்தால், ஆண்டவர் ஆபேலை தான் அங்கீகரித்தார், காயினை அங்கீகரிக்கவில்லை என்கின்ற அந்த வார்த்தை வேதத்திலே இல்லாமல் இருந்திருந்தால், அந்த அவர்களுடைய செயல்களை வைத்து நாம் என்ன நினைத்திருப்போம்? காயின் தான் ஆபேலுக்கு ரோல் மாடல், காயின் ஆண்டவருக்கு காணிக்கை முதலாக படைக்கிறான், ஆபேலுக்கு கடவுளுக்கு காணிக்கை படைக்க வேண்டும் என்ற சிந்தை துளி கூட இல்லை. ஆனால் காயினுக்கு கடவுளுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும், கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும், கடவுளுக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி சிந்தை இருந்தது. ஆகையால் கடவுளுக்கு காயின் காணிக்கை கொடுத்தான். அதை பார்த்த தம்பி அவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்டான். ஆகவே இந்த காயினை போல நாமும் ரோல் மாடலாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த மாதிரி தான் பிரசங்கம் இருந்திருக்கும். அதாவது நமக்கு இந்த விஷயம் சொல்லப்பட்டது, காயின் ஆபேல் இவர்களை குறித்து முழுவதுமாக வேதத்திலே, அதாவது அவர்களுடைய இருதயத்தில் இருந்த காரியங்கள் எல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை சொல்லப்படாமல் அவர்கள் காணிக்கை செலுத்தின அந்த விஷயங்கள் மட்டுமே எழுதப்பட்டிருந்தால், அவர்களுடைய அந்த செயல்களை மட்டும் நாம் பார்க்கிறவர்களாக இருந்திருந்தால் நாம் இப்படித்தான் நினைத்திருப்போம். காயின்
காயின் தான் கடவுளுக்கு முதலாக காணிக்கை செலுத்தி இருக்கிறான். ஆகையால் காயின் தான் சிறந்தவன், ஆபேலை விடவும் சிறந்தவன் என்ற அடிப்படையில காயினை தான் நாம் சொல்லியிருப்போம். ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதன் செய்கிற செயலை பார்க்கவில்லை. ஒரு மனிதன் செய்கிற செயலின் அடிப்படையிலே இவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி பார்ப்பது இல்லை. ஆண்டவர் அப்படி பார்த்திருந்தால் லூக்கா புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே 2 மனிதர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போகிறார்கள். அப்போ கடவுளிடத்திலே ஜெபம் பண்ண வேண்டும் என்றுதான் 2 பேர் போகிறார்கள். அப்ப 2 பேரும் என்னது, கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசம் உள்ளவர்கள் தான். அப்ப கடவுள் இருக்கிறார் என்கின்ற எண்ணம் இருந்தால்தான் அவர்கள் தேவாலயத்துக்கு போய் ஜெபம் பண்ண முடியும். அப்போ மனிதர்களுடைய பார்வையிலே 2 பேரும் கடவுளை விசுவாசிக்கிறவர்கள். சரியா? அப்படி அதுல ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று அவன் ஜெபம் பண்ணுகிறான். என்ன ஜெபம் பண்ணுகிறான்? தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய செயல்கள், நான் பரிகாரர் அதாவது வழிப்படைக்காரர், திருடர்கள், அந்த செயல்கள் அல்ல. நான் திருடவில்லை, நான் அநியாயம் செய்யவில்லை, நான் விபச்சாரம் செய்யவில்லை, இந்த ஆயக்காரனை போல நான் வரி வசூலிக்கவும் இல்லை. ஆகையால் நான் நல்லவனாக இருக்கிறேன், ஆகையால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்து, வாரத்திலே 2 முறை நான் உபவாசம் செய்கிறேன். நான் வாரத்திலே 2 தரம் உபவாசம் செய்கிறேன். என்னுடைய சம்பாத்தியத்திலே எல்லாம் கணக்கு பார்த்து மொத்த வருவாயிலே 10% எடுத்து காணிக்கை தசமபாகம் என்று சொல்லி கொடுக்கிறேன் என்று சொல்லி தனக்குள்ளே ஜெபம் பண்ணுகிறான். அப்போ இந்த மனிதனை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த மனிதனுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பாருங்கள், நாம் என்ன நினைப்போம்? இவன் கடவுளுக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லிதான் நாம் நினைத்திருப்போம். இந்த மனிதனுடைய அன்றைக்கு நாம் வாழ்ந்திருந்தால், அல்ல இன்றைக்கு அதை போன்ற ஒரு மனிதர்கள் வாழ்ந்திருந்தால், எந்த ஒரு தவறும் செய்யாதவர்கள், இவங்க குறிப்பிட்டிருக்கிறதால பரிகாரர் போல இல்லை, அநியாயக்காரர் போல இல்லை, விபச்சாரக்காரர் போல இல்லை, இந்த வரி வசூலிக்கிறவன் போலவும் இல்லை. ஆகவே நான் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் வாரத்திலே 2 தரம் உபவாசம் பண்ணுகிறேன். நான் எல்லா உபவாச கூடுகைகள் எல்லாம் கலந்து கொள்ளுகிறேன். காணிக்கை எல்லாம் அதிகமாக கொடுக்கிறேன். என்னுடைய மொத்த சம்பாத்தியத்திலே 10% நான் சரியாக கொடுக்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு மனிதனை நாம் இன்றைக்கு பார்த்தால் நாம் என்ன நினைப்போம்? அவன் கடவுளுக்கு மிகவும் பிரியமான, கடவுளோடு நெருக்கத்தில் இருக்கிறவன் என்கிறதாக நாம் நினைப்போம். ஆனா ஆண்டவர் அந்த மனிதனை எப்படி பார்க்கிறார்? அவன் நீதிமானாக்கப்படவில்லை என்று சொல்லி அந்த கதையிலே முடிவிலே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். காரணம், இன்னொரு மனிதனை ஒப்பிட்டு சொல்லி அவனே நீதிமானாக்கப்பட்டவனாக, அதாவது ஆயக்காரன் என்கின்ற ஒரு மனிதன் கடவுளுடைய சமூகத்திலே வந்து, ஆண்டவரே பாவியாகிய என்மேல் கிருபையாகிரும் என்று சொல்லி மார்பலை அடித்துக்கொண்டு நிற்கிறார். ஆண்டவர் முடிக்கும் போது என்ன சொல்லுகிறார்? அவன் அல்ல, அதாவது இந்த பரிசேயன் அல்ல, இவ்வளவு செயல்கள் செய்தான், காணிக்கை தசமபாகம் கொடுத்தான், 2 தரம் உபவாசம் பண்ணினான், அவன் அல்ல, இவன் ஒன்றுமே செய்யவில்லை என்று சொல்லி ஒருத்தன் வந்து நின்றான் அல்லவா, நான் பாவி, நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒருத்தன் வந்து நின்றான் அல்லவா, இவன் தான் நீதிமான் என்று சொல்லி அங்கு அந்த கதையை ஆண்டவர் முடிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ மனிதர்கள் ஒரு விதமாக பார்க்கும் போது, நம்முடைய பார்வையில நாம் ஒரு மனிதர்களை எந்த அடிப்படையில பார்க்கிறோம்? அவர்கள் வெளி செயல்கள் அடிப்படையிலே பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? ஆண்டவர் அவர்களுடைய இருதயத்துக்குள்ளாக போய் பார்க்கிறார். இருதயத்துக்குள்ளாக போய் எந்த அடிப்படையில இந்த செயல்களை செய்கிறார்கள்? ஆண்டவர் செயல்கள் செய்கிறதை தவறு என்று சொல்லவில்லை, ஆனால் எந்த அடிப்படையில இந்த செயல்களை செய்கிறார்கள், எதற்காக இந்த செயல்களை செய்கிறார்கள் என்கிறதை பார்க்கிறவராக இருக்கிறார். காயின் காணிக்கை கொடுக்கிறான், அது ஒரு செயல்தான். ஆபேலும் ஒரு காணிக்கை கொடுக்கிறான், அதுவும் ஒரு செயல்தான். ஆனால் ஆண்டவர் காயினையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கவே இல்லை.
முதலாவது காணிக்கை கொடுத்தவன். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கிறார், இரண்டாவது காணிக்கை கொடுத்தவர். காரணம் என்ன? காரணம், ஆண்டவர் அவர்களுடைய செயலை வைத்து அவர்களை இரண்டு பேரையும் இடைபடவில்லை. மாறாக அவர்களுடைய இருதயத்தை போய் பார்த்து, இவன் எதற்காக இந்த காணிக்கையை கொடுக்கிறான், இவன் எதற்காக இந்த காணிக்கையை கொடுக்கிறான் என்று சொல்லி போய் பார்த்தான். ஆகவே தான் அந்த ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் காயினையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி வரும்போது அவன் கோபமாக இருக்கிறான், அவனுக்கு எரிச்சல் வருகிறது, அவனுக்கு முகமாநாடி வேறுபட்டது. அப்பொழுது ஆண்டவர் அவனிடத்திலே கேள்வி கேட்கிறார், உனக்கு ஏன் எரிச்சல் வந்தது, உன்னுடைய முகநாடி ஏன் வேறுபட்டது, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று சொல்லி காயினிடத்திலே அங்கே போய் ஆண்டவர் பேசுகிறதை பார்க்க முடியும். அப்போ ஆண்டவர் அவனுடைய இருதயத்துக்குள்ளாக என்ன இருக்கிறது என்கிறதை போய் பார்க்கிறார். அவனுடைய இருதயத்துக்குள்ளாக என்ன இருக்கிறது? அவனுக்குள்ளாக எரிச்சல் இருக்கிறது, அவனுடைய முகநாடி வேறுபடுகிறது. ஏற்கனவே அவனுடைய இருதயத்துக்குள்ளாக எரிச்சல், கோபம், இது எல்லாம் இருக்கிறதுனால்தான் அவனுடைய செயல் அங்கீகரிக்கப்படாத போது அது வெளியரங்கமாகிறது. அதே வேளையிலே ஆபேலை குறித்து அவனுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கும் போது அவன் கடவுளை விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கிறதாக நாம் பார்க்க முடியும். அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனை பார்க்கும்போது நாம் செய்கிற செயல்களை பார்க்கவில்லை, அந்த செயல்களை எந்த அடிப்படையில நாம் செய்கிறோம், எதற்காக இந்த செயலை செய்கிறோம் என்கிறதை ஆண்டவர் தெளிவாக பார்க்கிறவராக இருக்கிறார். நான் இங்கே காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறதோ அல்லது அங்கீகரிக்காமல் இருக்கிறதோ, ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறதோ அங்கீகாமல் இருக்கிறதோ அது வல்ல விஷயம். ஏன் ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை? முதலாவது அவர்களுடைய இருதயத்தை பார்க்கிறார், இருதயம் எப்படிப்பட்டது என்று சொல்லி. ஆகவே தான் வேதம் இங்க இரண்டு நபர்களை குறித்து சொல்லும் போதும் ஆபேலை குறித்து ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரித்தார். அப்ப முதலாவது ஆண்டவர் அந்த மனிதனை அங்கீகரிக்க வேண்டும். இங்கே ஆபேலை ஆண்டவர் அங்கீகரித்தார் ஃபர்ஸ்ட். காரணம், ஆபேல் தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். ஆபேல் தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவனாக இருந்தபடியால் அவனை ஆண்டவர் அங்கீகரித்தார். ஆகையால் தன்னை விசுவாசித்தவன் கொடுக்கிற காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்தார். காயினை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை, காயினையும் அவன் காணிக்கையும் ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. அப்போ காயின் எவ்வளவு விலை மதிப்பே உள்ள காணிக்கையை கொண்டு வந்திருந்தாலும் ஆண்டவர் அங்கீகரித்திருக்க மாட்டார். காரணம், காயினை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. நாம் பல வேளைகளில் எண்ணுவோம், காயின் ஆபேலை காட்டிலும் விலை குறைந்ததை கொடுத்ததனால் ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை என்று. வேதம் தெளிவாகத்தான் சொல்லுகிறது, ஆபேல் முதற் தரமானவைகளை கொடுத்தான். காயின் கொடுத்ததை குறித்து சொல்லும் போது சிலவற்றை கொடுத்தான். அப்படிதான் அப்படி சொல்லி அப்படிதான் மொட்டையாக சொல்லி முடித்திருக்கும். சிறந்ததில் முதல் சிலவற்றை கொடுத்தான் அப்படி என்றும் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்காது. ஆனால் ஆபேலை குறித்து சொல்லும் போது குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் ஒருவேளை இந்த காயின் ஆபேலை காட்டிலும் விலை மதிப்பு மிக்க ஒன்றையே கொடுத்திருந்தாலும் ஆண்டவர் அங்கீகரித்திருக்க மாட்டார். காரணம் ஏன் தெரியுமா? ஆண்டவர் முதலாவது காயினை அங்கீகரித்தால் மட்டுமே அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்க முடியும். அப்போ காயினை ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டும் என்றால் காயின் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். இங்கே ஆபேல் விசுவாசித்தான். விசுவாசித்ததனால் ஆண்டவர் ஆபேலை முதலாவது அங்கீகரித்தார். அப்படி அங்கீகரித்ததன் விளைவாக அவனுடைய காணிக்கையும் ஆண்டவர் அங்கீகரித்தார். அதே போல இங்கே ஆபேல் கடவுளை விசுவாசித்தான். விசுவாசத்தின் வெளிப்பாடாக அவன் சிறந்ததை காணிக்கையாக கொடுக்கிறான். ஒருவேளை அவனிடத்துல இருந்ததிலே சிறந்தது, அவனிடத்துல இருக்கிறதிலே சிறந்த ஒன்று காயினிடத்துல இருக்கிறதை ஒப்பிட்டு பார்க்கும் போது சிறந்தது அல்லாததாக இருந்தாலும் அங்கே ஆண்டவர் அந்த செயலின் அடிப்படை அல்ல இங்கு மனிதனை பார்ப்பது. ஆண்டவர் பார்ப்பது அவர்களுடைய இருதயம் கடவுளை விசுவாசிக்கிறதா, எந்த அடிப்படையிலே விசுவாசிக்கிறது என்கிறதை குறித்து பார்க்கிறார். இரண்டு விதங்களிலே மனிதர்கள் கடவுளை குறித்து விசுவாசிக்க முடியும். இந்த பூமியிலே நான் கடவுளுக்கு ஒரு காணிக்கை கொடுத்தால்
அதன் பிரதிபலனாக கடவுள் எனக்கு ஒரு காரியத்தை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் கடவுளுக்கு ஒரு காரியத்தை செய்கிறேன், ஆகவே கடவுள் எனக்கு செய்வதற்கு கடன்பட்டவர், ஆகையால் நான் கடவுளுக்கு இதை கொடுக்கிறேன் என்கின்ற அடிப்படையில ஒரு காரியத்தை செய்ய முடியும். அந்த அடிப்படையில தான் இன்றைக்கு பல்வேறு நபர்களிடத்திலே காணிக்கைகளை கேட்டு வாங்குகிறார்கள். அதாவது நான் கடவுளுக்கு ஒன்றை கொடுக்கிறேன், ஏன் கொடுக்கிறேன்? நான் இப்படி கொடுப்பதால் கடவுள் எனக்கு கடன்பட்டவர், கடவுள் எனக்கு நான் கொடுத்ததை காட்டிலும் பல மடங்காக திருப்பி கொடுத்தாக வேண்டும், ஆகவே நான் கொடுக்கிறேன். இது ஒரு விசுவாசம். இந்த அடிப்படையிலே காணிக்கை கொடுப்பதை ஆண்டவர் ஏற்கவில்லை. மாறாக எதை ஆண்டவர் ஏற்கிறார் தெரியுமா? கடவுள் இரக்கமுள்ளவராக இருக்கிறார், நான் பாவி, கடவுள் என் மேல் முதலாவது அன்பு கூர்ந்திருக்கிறார், அன்பு கூர்ந்து என்னை காப்பாற்றுகிறார், ஆகையால் கடவுள் என் மேல் காட்டுகிற அன்புக்கு ஒரு மரியாதையாக என்னால் இயன்றதை செய்கிறேன் என்கின்ற நன்றி உணர்ச்சியோடு கடவுளுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும். அதைத்தான் ஆபேல் செய்தார். ஆனால் காயின் ஒரு தன்னுடைய காணிக்கைக்கு பதிலாக கடவுள் எனக்கு பதிலாக ஒன்றை தர வேண்டும், நான் ஒரு காணிக்கை கடவுளுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னால், ஒருவேளை நான் ஒரு 100 ரூபாய் கடவுளுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னால், கடவுள் எனக்கு ஒரு 1000 ரூபாயை எனக்கு பதிலாக தர வேண்டும் என்கின்ற ஒரு டிமாண்ட் மனநிலையோடு கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கிறார். ஆகையால் தான் அந்த காணிக்கை அங்கீகரிக்காமல் போன உடனடியாக அவனுக்கு எரிச்சல் வருகிறது. நான் காணிக்கை கொடுத்தேன், ஆண்டவர் அதை அங்கீகரிக்கவே இல்லையே என்கின்ற ஒரு எரிச்சல் வருகிறது. இதுவே அவன் அந்த மனநிலை இல்லாமல் கடவுள் எனக்காக ஒன்றை செய்திருக்கிறார், என்னை காப்பாற்றி வருகிறார் என்ற அப்பா பாவத்திலே விழுந்த போதும் ஆண்டவர் இரக்கமாக அது மீட்புக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறார், வாழ வைக்கிறார், இப்பொழுதும் காப்பாற்றுகிறார். ஆகையால் நாம் நன்றி உணர்ச்சியோடு ஆண்டவரே என்னால் முடிந்த என்னுடைய நன்றியை காண்பிப்பதன் ஒரு வெளிப்பாடாக ஒரு காரியத்தை நான் செய்கிறேன் என்கின்ற மனநிலையோடு இருந்திருந்தால் அவனுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்காமல் போனாலும் அவனுக்கு ஒரு கஷ்டமாக இருந்திருக்காது. அப்போ அவனுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், நான் ஒரு காரியத்தை கடவுளுக்கென்று நான் செய்கிறேன் என்று சொன்னால் இதற்குரிய பலன் இந்த பூமியிலே இப்பொழுது எனக்கு கண்டிப்பாக வேண்டும் என்கின்ற மனநிலையோடு ஒரு டிமாண்ட் அடிப்படையில கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கிறார். ஆனால் அது ஆண்டவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் அல்ல, அது கடவுளிடத்திலே அது டிமாண்ட் பண்ணுவதை போன்ற ஒன்று. நான் நல்லவன், ஆகையால் எனக்கு இதே காரியத்தை ஆண்டவர் செய்தாக வேண்டும். அதைத்தான் இவன் சொன்னான் அல்லவா, நான் லூக்கா புஸ்தகத்திலே படித்த போது, நான் இவ்வளவு நல்லவனாக இருக்கிறேன், நான் மற்றவர்களை போல அல்ல, நான் இந்த காரியம் வழிப்பறி செய்யவில்லை, விபச்சாரம் செய்யவில்லை, களவு செய்யவில்லை, இந்த ஆயக்காரனை போல இல்லை, நான் இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறேன், அதாவது நான் இவ்வளவு நல்லவனாக இருக்கிறேன். ஆகையால் இதற்கு கடவுளிடத்திலே நான் நல்லவன் என்று சொல்லி கடவுளிடத்தில் எதற்காக சொல்ல வேண்டும்? நான் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் வாரத்துல 2 தடவை உபாசிக்கிறேன், ஆகையால் இந்த அளவிற்கு நான் நல்லவன் ஆண்டவரே, நான் இந்த அளவிற்கு நீதிமான். ஆகையால் அவன் இந்த டிமாண்டை கடவுளிடத்துல வைக்க வேண்டும் என்றால் அதற்கு என்னது, ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கிறான் என்று அர்த்தம். ஆகையால் நான் நீதிமானாக இருக்கிறேன், இந்த அடிப்படையில எனக்கு என்ன வேண்டும், ஏதோ ஒரு நான் நினைக்கிற காரியங்கள் நடந்தாக வேண்டும், அல்லது நான் இந்த அளவுக்கு நல்லவனாக இருக்கிறபடியால் நான் பரலோகத்திலே வருவதற்கு நான் தகுதியானதவர் என்று சொல்லி கடவுளிடத்திலே சொல்வதை போன்ற, அதாவது தான் செய்கிற செயலுக்காக கடவுளிடத்திலே ஒரு பிரதிபலனை எதிர்பார்ப்பது. இதை காயின் செய்தான். இது அல்ல ஆண்டவர் விரும்புகிற விசுவாசம் என்பது. விசுவாசம் என்பது எதுவென்றால், நான் ஒன்றுமே இல்லை, நான் பாவத்திலே விழுந்த மனிதன், என்னால் கடவுளுக்கு ஒன்றை கொடுத்து அவரிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாது. ரோமர் புஸ்தகத்திலே இதை குறித்து பவுல் அழகாக எழுதியிருப்பார். ரோமர் 11ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 35ஆம் வசனம், ரோமர் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு
முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? ஓ, கடவுள் தனக்கு ஒன்றை தர வேண்டும், தனக்கு ஒரு பதிலை தர வேண்டும் என்கிறதற்காக கடவுளுக்கு ஏற்கனவே கொடுத்து வைத்தவன் யார்? இப்போ கடவுள் எனக்கு பதில் தர வேண்டும் அல்லது எனக்கு நான் கேட்கிறதை தர வேண்டும் என்கிறதற்காக நான் அவருக்கு ஏதாவது ஏற்கனவே முன்பு கொடுத்து வைத்திருக்கிறேனா? இல்லை. இதுதான் வேத சத்தியம். ஆனால் நம்ம பலர் என்ன எண்ணுகிறோம்? நான் இந்த அளவுக்கு இதெல்லாம் செய்து நீதியை சம்பாதித்து நான் செலுத்தி வைத்திருக்கிறேன், ஆகையால் கடவுள் இதை எனக்கு செய்ய கடவுள் எனக்கு கடன் பட்டவர் என்கிறதை போல என்ன வாய்ப்பு உண்டு. இது விசுவாசம் அல்ல. தனக்கு ஒன்று நான் ஒன்றை பெற்றுக் கொள்ளும்படியாக கடவுளுக்கு ஏற்கனவே ஒன்றை கொடுத்து வைத்தவன் யார்? அப்படி யாருமே இல்லை. ஆகவே அப்படிப்பட்டதை ஆண்டவர் விசுவாசமாக கணக்கு எடுத்து பார்ப்பது கிடையாது. ஆகவே தான் அந்த அடிப்படையில கொடுக்கிற காணிக்கைகள் அங்கீகரிக்கப்படுவதில்லை. காரணம், அந்த அடிப்படையிலே காணப்படுகிற மனிதர்களை ஆண்டவர் அங்கீகரிப்பதில்லை. அதை ஆண்டவர் விசுவாசமாகவே கணக்கிட்டு பார்ப்பதில்லை. அதையும் விசுவாசம் என்கின்ற லிஸ்டிலே வைத்துக் கொள்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது விசுவாசமே இல்லை. ஆண்டவர் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆனால் இந்த அடிப்படையிலே ஒருவர் விசுவாசிக்கிறார்கள் என்றால் அது விசுவாசமே அல்ல இது என்கிறதான் வேதம். வேதம் சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவன் ஒருவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ கடவுளை தேடுகிறவர்கள், கடவுளை தேடுகிறது என்று சொல்லி என்கிறது அவரை விசுவாசத்தின் மூலமாக தேடுகிறவர்கள். அப்படி தேடுகிறவர்களுக்கு, அவரை விசுவாசிப்பவர்களுக்கு ஆண்டவர் பலன் தருகிறார். அவர் வாக்கு கொடுத்தபடி அவருக்கு நித்திய ஜீவனை தருகிறார். மற்றபடி நான் கடவுளுக்கு ஒன்றை கொடுப்பதனால் இதற்கு பிரதிபலனாக கடவுள் எனக்கு தர கடன் பட்டவர் என்கின்ற அடிப்படையிலே செயல்படுவது விசுவாசம் அல்ல. அல்லது நான் கடவுளை தேடுகிறேன், ஆகையால் எனக்கு இதை தருவதற்கு, இந்த பூமிக்குரிய காரியங்களை தருவதற்கு அவர் கடன் பட்டவர் என்று நம்புவதும் விசுவாசம் அல்ல. உதாரணத்திற்கு இந்த ஆபேல் காயின் இந்த காரியத்தை இங்க எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார் அல்லவா. இதை தொடர்ந்து ஏனோக்கு, நோவா என்று சொல்லி ஆபிரகாம், யாக்கோபு இப்படி வரிசையாக சொல்லிக் கொண்டே போவார். ஆனா இது காரியத்தை ஏன் சொல்லுகிறார் தெரியுமா? இந்த காரியத்தை சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை இந்த எபிரேய ஆசிரியர் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. இந்த விசுவாசத்தை குறித்து சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏன் அது என்னவென்றால், எப்படிப்பட்ட மக்களுக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், துன்பத்தின் வழியாக கடந்து போகிற மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த பூமியிலே துன்பத்தினூடாக கடந்து போகிற சில மக்கள் இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் பவுல் இந்த காரியத்தை சொல்லுகிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே தான் இந்த காரியம் வருகிறது. ஆபேல் குறித்த காரியம் அது தொடங்கும் போது விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதையும் நிச்சயமாயிருக்கிறது என்று தொடங்குகிறது. அதற்கு முந்தின அதிகாரம் அந்த கடைசி நாம் பார்க்கும்போது எப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 32ஆம் வசனத்திலிருந்து எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டங்களை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாக கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்திலே வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போகிறவனாயிருந்தால் என் ஆத்துமா அவன் மேல் பிரியமாக இருக்காது. நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டுதான் விசுவாசம் என்றால் என்ன என்று சொல்லி இந்த ஆபேல் உட்பட பல கவரை எழுதுகிறார். இங்கே எபிரேய ஆசிரியர் இங்கே சொல்ல வருகிறது என்ன? நீங்கள்
முந்தின நாட்களை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எவ்வளவு உபத்திரவங்களிலே இருந்தீர்கள், நிந்தைகளுக்கு உள்ளாக்கப்பட்டீர்கள். நீங்கள் எப்படி இந்த நிந்தைகளை எல்லாம் சகித்தீர்கள்? உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. கடவுள் எங்களை காப்பாற்றி இருக்கிறார், எங்களுக்கு நித்திய வாழ்வை தந்திருக்கிறார், பரலோகத்திலே நிலையான ஒரு சுதந்திரம் உண்டு என்கிறதை அறிந்து, பரலோகத்திலே அவ்வளவு பெரிய சுதந்திரம் இருக்கிறது, ஆகையால் பூமியில உள்ள எங்களுடைய ஆஸ்தி கொள்ளையிட போனாலும் பரவாயில்லை, நாங்கள் இங்கே நிந்தை அனுபவித்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி, உங்கள் ஆஸ்திகள் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி வாழ்ந்தீர்கள். அன்புக்குரியவர்களை, நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நான் இந்த என்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் கொடுத்தால் எனக்கு பரலோகத்திலே இடம் கிடைக்கும் என்று அவர்கள் சிந்திக்கவில்லை. மாறாக எங்களுக்கு ஆண்டவர் பரலோகத்திலே வாழ்வு தந்திருக்கிறார், பரலோகத்திலே சுதந்திரம் தந்திருக்கிறார் என்கிறதால், இந்த பூமியில எங்களுடைய வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லை, எங்களுடைய ஆஸ்தி போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி நீங்கள் இருந்தீர்கள். இந்த தைரியத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள். பின்வாங்குகிறவர்கள் மேல் ஆண்டவருடைய பிரியமாயிராது. விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான். நாம் கெட்டு போக பின்வாங்குகிறவர்கள் அல்ல, மாறாக ஆத்துமை ஈடேற விசுவாசிக்கிறவர்கள். அப்போ இந்த காரியத்தை பவுல் எழுதிவிட்டுதான் தொடர்ந்து எழுதுகிறார். முன்னோர்கள் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள். அப்போ விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள். அப்போ விசுவாசம் என்கிறது, ஆண்டவர் என்னை காப்பாற்றி இருக்கிறார், எனக்கு ஒரு மேலான ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே அவரோடு கூட இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். ஆகையால் நான் நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும், நான் நன்மை செய்கிறவனாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில தான் ஆண்டவர் காயினிடத்திலே கேள்வி கேட்கிறார், நீ நன்மை செய்ய என்றால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று சொல்லி. அப்போ நீ காணிக்கை கொடுப்பது என்கிறது உன்னுடைய தவறான நம்பிக்கையின் அடிப்படையிலே கொடுக்கிற. நீ காணிக்கை கொடுக்கிறது, நீ இப்படி கொடுத்து விட்டு நீ வேதம் ஒன்றை எதிர்பார்க்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பிலே கொடுக்கிறாய். மாறாக உன்னை காப்பாற்றினதற்கு ஆண்டவர் என்னை காப்பாற்றி இருக்கிறார், ஆகையால் நான் நன்மை செய்ய நான் கடனாளியாக இருக்கிறேன் என்கின்ற அந்த நம்பிக்கையில நீ கொடுத்திருந்தால் தேவனுக்கு ஏற்புடையவனாக இருந்திருக்க முடியும். அப்போ இரண்டும் சின்ன வித்தியாசம் தான். செயல்கள் பார்ப்பதற்கு ஒன்று போல தான் இருக்கும். இரண்டு நபர்கள் இருக்கிறார்கள், இரண்டு நபர்களும் நல்ல செயல்களை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு நாம் சமூகத்திலே நாம் பார்க்கிறோம், இரண்டு விதமான நபர்கள் இருக்கிறார்கள். இரண்டு விதமான நபர்களும் நல்ல செயல்களை செய்கிறவர்கள் தான். ஆனால் அவர்கள் அந்த செயல்களை செய்வதற்கான நம்பிக்கை வேறாக இருக்க வாய்ப்பு உண்டு, வெவ்வேறாக இருக்க வாய்ப்பு உண்டு. ஒரு மனிதன் எந்த அடிப்படையில செய்கிறான், நான் இவ்வளவு நல்ல காரியங்களை எல்லாம் செய்கிறதுனால் கடவுள் எனக்கு இந்த ஒரு பரலோகத்தை தந்துதான் ஆக வேண்டும், ஆகவே நான் இவ்வளவு நல்லவன், நான் இந்த செயல்களை எல்லாம் செய்கிறதுனால் கடவுள் எனக்கு நித்தியத்தை தந்துதான் ஆக வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே செய்கிறது உண்டு. அப்போ நான் இவ்வளவு நல்லவன், ஆகையால் கடவுள் எனக்கு, நான் இவ்வளவு நல்ல செய்ததால் கடவுள் என்னை நீதிமான் என்று பரிசீலித்துதான் ஆக வேண்டும் என்று. இன்னொரு கூட்டத்தார், நான் நல்லவன் அல்ல, ஆனால் எனக்காக கடவுள் மரித்து என்னை காப்பாற்றி இருக்கிறார், எனக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், ஆகையால் கடவுள் எனக்கு பாவியாக தகுதியே இல்லாத என்னை எனக்கு ஆண்டவர் ஏற்கனவே பரலோகத்தை தந்து விட்டார், ஆகையால் நான் நன்மை செய்கிறவனாக வாழ வேண்டும், என்னால் இயன்றதை செய்கிறவனாக வாழ வேண்டும். இப்போ இந்த இரண்டு பேரும் அவர்களுடைய சிந்தை வேறாக இருக்கிறது, ஆனால் ஒருவேளை செயல்கள், வெளியிலே பார்க்கிற செயல்கள் ஒன்றாக இருக்க வாய்ப்பு உண்டு. அப்போ ஆண்டவர் இங்கே வெளியே காணப்படுகிற செயல்களை அல்ல பார்ப்பது, அவர்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். இதுதான் காயினுடைய ஆபேலுடைய வாழ்க்கையில தான் வந்தது. இரண்டு பேருடைய செயல்களை பார்க்கும் போது ஒரே மாதிரி இருக்கலாம். ஒருவேளை காயின் முதலாவது கொடுக்கும் போது காயினையே மனிதனுடைய பார்வையில் முதல் மனிதனாக, நல்ல மனிதனாக தெரியலாம். ஆனால் ஆண்டவர் நோக்கத்தை பார்க்கிறவராக இருக்கு. இவன் எந்த நோக்கத்துக்காக இவன் காணிக்கை கொடுக்கிறான், இவன் எந்த நோக்கத்திற்காக காணிக்கை கொடுக்கிறான், செயல்களை அல்ல, அதற்கு பின்னால் இருக்கிற நோக்கத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். அப்போ ஆபேல் காணிக்கை கொடுத்ததன் நோக்கம் அவன் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படியாக விசுவாசத்தின் அடிப்படையிலே கொடுக்கிறான். ஆனால் காயின் அந்த அடிப்படையிலே கொடுக்கவில்லை. ஆகவே ஆண்டவருக்கு நாம் ஏற்புடையவராக இருக்க வேண்டும் என்றால் நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசம் என்கிறது நாம் ஒரு காரியத்தை ஏதோ ஒன்றை நம்புவது அல்ல, ஆண்டவர் சொன்னதை நம்புவது. ஆண்டவர் என்ன சொன்னார், நாம்
இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் பாவிகள். அந்த பாவத்திலிருந்து மீட்க நாம் எந்த செயல்களை செய்தும் நம்மை நீதிமானாக்கி கொள்ள முடியாது. ஆகவே கடவுளிடத்துல நாம் எந்த ஒரு காரியத்தையும் டிமாண்ட் பண்ண தகுதியற்றவர்கள். நான் இவ்வளவு, என்னிடத்துல இவ்வளவு நீதி இருக்கிறது, நான் இவ்வளவு நல்லவன், நான் இவ்வளவு காணிக்கை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு காரியத்திலும் ஒரு காலம் நம்மால் டிமாண்ட் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு தகுதி நம்ம இடத்துல இல்லை. மாறாக கடவுள் கொடுக்கிற நீதியினால், கடவுள் என் மேல் அன்பு கூர்ந்ததினால் என்னை காப்பாற்றி இருக்கிறார், என்னை நித்தியத்திலே சேர்த்திருக்கிறார். ஆகையால் அவர் எனக்கு நித்தியத்தை தந்தபடியால், அவர் ஏற்கனவே முந்தி என்னிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நான் அன்பு கூற கடனாளியாக இருக்கிறேன். இந்த அடிப்படையிலே செயல்படுகிறவர்கள் தான் விசுவாசிகள். இந்த அடிப்படையிலே அன்பு கூறுகிறவர்கள் தான் அன்பு. வேதம் சொல்லுகிறது, நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால அல்ல, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்கள், 1 யோவான் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதாலிய பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அப்போ அவர் முந்தி நம்மிடத்திலே அன்பு கூறுகிறவராக காணப்படுகிறார். அதே 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அப்போ அவர் முதலாவது காரியத்தை செய்தபடியால் பதிலுக்கு நன்றி கடனாக நான் கடனாளி, நான் ஒவ்வொரு காரியங்களை செய்கிறதும் நான் கடனாளி என்கின்ற அடிப்படையிலே நான் ஒரு காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னால், அப்போ அது ஒரு ஆண்டவருடைய பார்வையில் நீதியாக இருக்கிறது, நல்ல நன்மையாக இருக்கிறது. ஆனால் நான் செய்கிற காரியங்கள் நிமித்தமாக நான் அதிலிருந்து ஒரு பலனை பெறுவதற்கு நான் தகுதியான நபர், நான் இவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறேன், இதற்கு பதிலாக கடவுள் எனக்கு மற்றவர்களை காட்டிலும் ஒரு சிறப்பான இடத்தை தருவதற்கு நான் ஒரு மேலான நபர். மற்றவர்கள் எல்லாம் கொஞ்சம் காரியத்தை தான் செய்கிறார்கள், இவர்கள் கொஞ்சம் காரியத்தை செய்கிறார்கள். ஆனால் இவர்களை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் வேறு நிறைய காரியங்களை செய்கிறேன். ஆகவே பரலோகத்துக்கே போனாலும் அவர்களுக்கு கொஞ்சம் குறைவான இடம், எனக்கு ஒரு அதிகமான இடம். அதாவது இதெல்லாம் எந்த அடிப்படையில் வருகிறது? நம்முடைய செயல்களை ஒப்பிட்டு பார்ப்பதன் மூலமாக வருகிறது. அப்போ இந்த அடிப்படையில நாம் ஒரு எண்ணம் கொண்டு வருவோம், அதுக்கு பேர் விசுவாசமே அல்ல. இதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்ல வருகிறது, அல்லது இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்ல வருகிறது. ஆகவே நம்முடைய விசுவாசம் என்பது நம்முடைய செயல்களை அடிப்படையாக கொண்டிராமல், நான் இதை செய்கிறேன் ஆகையால் கடவுள் எனக்கு இதை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில இராமல். காரணம், கடவுளுடைய பார்வையில் அது விசுவாசமே இல்லை. கடவுளுடைய பார்வையில விசுவாசம் என்பது அன்புடன் கிரியை செய்யக்கூடிய விசுவாசமே காரியத்துக்கு உதவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எந்த அடிப்படையில் என்றால், நாம் இப்பொழுது பார்த்தோம்ல, கடவுள் முந்தி நம்மிடத்துல அன்பு கூர்ந்தார். கடவுள் முதலாவது என்னிடத்துல அன்பு கூர்ந்தபடியா நான் அன்பு கூற கடனாளியாக இருக்கிறேன் என்கின்ற அடிப்படையிலே கடவுளிடத்துல வைக்கிற அந்த விசுவாசம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். நான் வேறு எந்த அடிப்படையில கிரியைகள் செய்தாலும், அது எவ்வளவு பெரிய கிரியையா இருந்தாலும் அது உதவாது. அன்பின் அடிப்படையிலே, அது எந்த கடவுள் முந்தைய இடத்துல அன்பு கூர்ந்தார் ஆகையால் நான் அன்பு கூற கடனாளியாக இருக்கிறேன். இந்த அன்பு என்பது, நான் அன்பு கூறுவது என்பது, நான் இவ்வளவு அன்பு கூர்ந்தால் எனக்கு இன்னி ஒரு மேலான பலன் கிடைக்கும் என்கிற அடிப்படையில இல்லை. கடவுள் என்பது அன்பு கூர்ந்த அந்த மேலான பலனை ஏற்கனவே தந்து விட்டார், கடவுள் இரக்கத்தை ஏற்கனவே காண்பித்து விட்டார். ஆகையால் நான் அன்பு கூற கடனாளி என்கிற அடிப்படையிலே நான் செயல்படுகிறேன் அல்லவா, அந்த விசுவாசம் தான் உதவும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, பவுலப்போஸ்தலன் சொல்றார். ஆகவே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க கூடாது காரியம். அப்போ அந்த விசுவாசம் என்பது இந்த பூமிக்குரியவர்களை அடிப்படையாக, நான் கடவுளை விசுவாசிக்கிறேன் ஆகையால் எனக்கு பூமியிலே சில காரியங்கள் நடந்தாக வேண்டும், நான் இவ்வளவு காரியங்களை எல்லாம் செய்கிறேன், அதற்கு பதிலாக கடவுள் இந்த காரியங்களை எல்லாம் செய்துதான் ஆக வேண்டும் என்று டிமாண்ட் செய்யாது. மாறாக பூமியிலே எனக்கு எல்லாமே நெகட்டிவாகவே நடந்தாலும், பூமியிலே நிந்தைகள், அவமானங்கள், என்னுடைய ஆஸ்திகள் கொள்ளையிட போனாலும், உயிரே போனாலும் பொறுமையோடு இருக்க வைக்கும். இதுதான் அந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே அந்த துன்பம் அனுபவித்த மக்களுக்கு பவுல் சொல்லுகிறார். நீங்கள், உங்களுக்கு ஆண்டவர் பரலோகத்திலே மேலான சுதந்திரம் உண்டு என்று சொல்லி இருந்தார், அந்த விசுவாசித்ததினால் இந்த பூமியிலே உங்களுக்கு நிந்தைகள், அவமானங்கள் பட்டாலும், உங்களுடைய ஆஸ்தியை கொள்ளையிடப்பட்டாலும் சந்தோஷமாக சகித்தீர்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார்.
அப்போ இந்த அடிப்படையிலே தான் நம்முடைய விசுவாசம் காணப்பட வேண்டும். இதுதான் விசுவாசம். மற்றது எல்லாமே நான் வேண்டுமானால் விசுவாசம் என்று சொல்லிக் கொள்ளலாம். நான் என் கடவுளை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி, நான் விசுவாசித்தால் அது அப்படியே நடக்கும் என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் என்பது நாம் நினைப்பதற்கு சற்று மாறுபட்டதாக இருக்கிறது. அது வேதத்தின் அடிப்படையிலானதாக காணப்படுகிறது. ஆகவே தொடர்ந்து அடுத்த வாரத்தில் வேறொரு காரியத்தை நாம் சிந்திக்கலாம்.